ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது வந்து பியூர் பட்டு ப்ளவுஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பிங்க் கலரில் இருக்கும் சாரீ. இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெட்டு பிங்க் ரெண்டு கலர் காம்பினேஷன் டூயல் கலர் மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து நம்ம ஒரு பீகாக் மாதிரி போட்டிருக்கோம். ரெண்டு சைடுமே பீகாக் வரும். இங்கே சென்டரில் இருக்குது. இந்த சென்டர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான் நம்ம போட்டிருக்கோம். த்ரெட் ஒர்க் வந்து மோஸ்ட்லி மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு ஹேண்ட் ஒர்க் வந்துட்டு நம்ம ஆரியில் போட போகிறோம். இது ஏற்கனவே நான் போட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வரும். அதெல்லாம் நம்ம வந்து போடலை. இந்த ஃப்ளவர் ஸ்டிச்சஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோலையும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்கும். இந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு கலரும் போகாது, ஸ்டோன் கலரும் போகாது, எதுவும் ஆகாது. பட் ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே இருக்கும். பார்க்குறக்கு ப்ளவுஸ் வந்துட்டு சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் அது கிராண்ட் லுக் நமக்கு தரும். இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ஹேண்டு ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம ஒரே ஒரு பீகாக் மட்டும் வர மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் நெக்கில். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளிப் ஸ்டோன்ஸ் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஆரஞ்சு கலர் சேவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து டூயல் கலர் இருக்கிறனால அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு வருது பார்த்திங்கன்னா, அதனால் நான் செல்ஃப் கலர் அதே எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும். கிளிப் ஸ்டோன்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோட நெக்லைன் அவுட்லைன் எப்படி ஃபுல்லாக காமிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் இது வந்துட்டு திட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்டூலில் உட்காந்துட்டு அப்படியே நான் போட்டுருவேன். ஃப்ரேம் போடுறதில்ல. பெரிய ஃப்ரேமோ இல்லை ஸ்டாண்டோ நான் வச்சு நான் போட மாட்டேன். சின்ன சின்ன ஒர்க் வந்துட்டு இப்படி உட்காந்து ஸ்டூலில் உட்காந்துட்டு நான் முடிச்சிடுவேன். இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நான் நார்மல் நீடில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. இந்த இடத்துல இப்போது நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் கொடுக்கணும். கிளிப் ஸ்டோன் வந்து டைட்டாக கொடுத்தாலும் இந்த இடத்துல அப்படியே நீங்கள் நாட் போடாதீங்க. இன்னும் ஒரு 2 ஸ்டிச்சஸ் இங்கே வந்து போடுங்க. இந்த 2 கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. பார்த்தீங்களா? இன்னும் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இப்படி நாட் போட்டுற போகிறோம். போட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவருக்குமே கொடுக்க போகிறோம். இப்போ நான் போட்டேன். இப்போ நான் இங்கே நாட் போடலாம். மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் உள்ளே போடுங்க. அது வந்து கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? 2 ஸ்டிச்சஸ் நாட் போடுற இடத்துல வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு, நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே தான் போட போகிறீங்க. அதனால் தெரியாது நமக்கு. அதனால் 2 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் நீங்கள் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் போடணும், எனக்கு மிஷின் எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ டிசைன்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் த்ரெட் ஒர்க் வந்துட்டு மிஷினில் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரி போட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் ப்ளவுசஸ்ஸு. உங்களுக்கு டைம் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே சேவ் ஆகும். டைம் சேவிங் வந்துட்டு இது நல்லாயிருக்கும். நம்ம ஆரியில் போடுற மாதிரி தான் இருக்கும் இதில் த்ரெட் ஒர்க்கு. இதில் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆனால் த்ரெட் ஒர்க் ஆரிலையும் நல்லா கற்றுக்கோங்க. டைம் சேவிங் ஒரு எமர்ஜென்சிக்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் இப்போ இதை வந்துட்டு ஒரு 4 ஸ்டோன் மட்டும் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் நெக்குமே வந்து பீட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஃபுல் நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஆரியில் போட்ட மாதிரியே இருக்கும் மிஷின் எம்ப்ராய்டரியில். பார்த்திங்கன்னா இதோட பீகாக்கோட த்ரெட் ஒர்க்கு
பார்த்திங்கன்னா எல்லா பக்கையுமே நம்ம வந்து அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லுக் இப்படி தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் பண்ணோட ஃபோட்டோ வந்து நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.